ஒன்மோர் பண்ணுங்க. சண்டையின் படத்தில் நடிச்சேனா? இது என்ன புதுசா இருக்கு? கத்தி சண்டை. தேமுதிகவை எப்போ எதிர்த்து நீங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அண்ணா நீங்க என்னமா கேட்டீங்களா? அந்த கடையை முடுங்கண்ணே. அந்த கடையை முடுங்கண்ணே. அடுத்து அதை விட்டுருங்க. அந்த விட்டுருங்க. ஆனால் அந்த கடையை முடுங்கண்ணே. எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏற்றுக்கிட்டேன். எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? அந்த நாய் செய்கிற கேரக்டரை உருவாக்குற மூளை இது, முக நான். இதுக்கு பதில் அவர் சொல்லுவார். தலைநகரம் படம் டைரக்ட் பண்ணும்போது நாய் சேகரன்ட்டு தலைநகரம் யார்? நானா? ஆத்தாடி அந்த ஏரியா பக்கமே போக மாட்டேன். அந்த சாவுகாசமே நம்மளுக்கு வேணாம்யா. ஐயோ உங்களை தான் கேட்குறாருங்க. இல்லை இப்போ கொரோனா பிரச்சனைனால யாருமே இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு உள்ளங்களாகிய பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மீம்ஸ் கிரியேட்டர் ஆகிய என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற லைக்கா நிறுவனத்துடைய சிஇஓ அன்பு சகோதரன் என் பாசத்துக்குரிய தமிழ் குமரனுக்கும் இந்த படத்துடைய டைரக்டர் சுராஜ் அவர்களுக்கும் மற்றும் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அதாவது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, இருந்தாலும் என் மனசில் பட்ட சொல்லிடுறேன். இந்த மாதிரி துன்பத்தை வேறு யாருமே அனுபவிக்க முடியாது. இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய வையை புயல்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இடையில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சூறாவளி புயலே எனக்கு அடிச்சிச்சு. எனக்கு இதை நான் ஒரு பத்திரிகையில் கூட சொல்லியிருக்கேன். ஒரு நோயாளி ஒரு டாக்டர்கிட்ட போய், எனக்கு ஐயா மனசே சரியில்லை, நிம்மதி இல்லை, தூக்கமே வரல, எனக்கு ஏதாச்சும் ஒரு மருத்துவம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டாக்டரை போய் கேட்டிருக்கான். அதுக்கு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் திங்கக்கிழமை வாங்க, நான் உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். இல்லைங்க எனக்கு இப்போ தாங்க ரெஸ்ட்டு, உண்மையிலே எனக்கு மனசு இல்லைங்க, தூக்கமே வர மாட்டேங்குது, நிம்மதி இல்லைங்க, என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும், எனக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதான் சார், நீங்கள் இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் திங்கக்கிழமை வாங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். இல்லை சார் என்னால் முடியாது, கண்டிப்பாக எனக்கு நீங்கள் இன்றைக்கி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறான். அப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு, அப்போ ஒன்று செய்யுங்க, பக்கத்தில் ஒரு சர்க்கஸ் நடக்குது, அவங்க ஒரு பப்புன்னு பிரமாதமாக காமெடி பண்ணுறான், அங்கே போகிறதுக்காண்டி நானும் என் மனைவி டிக்கெட் வச்சுருக்கோம், என் மனைவியுடைய டிக்கெட்டை ஒன்றை தர்றேன், நீங்கள் நானும் போய் அந்த சர்க்கஸை பார்ப்போம், அதில் அந்த பப்புன்னு பண்ணுற காமெடியை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மனசில் இருக்க பாரமெல்லாம் இறங்கிடும், அதுக்கப்புறம் ஈஸியாகிடுங்க, திங்கக்கிழமை ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அந்த பப்புனே நான் தான்யா அப்படின்னு சொல்லியிருக்கான். கிட்டத்தட்ட அந்தளவுக்கு தான் நான் வாழ்ந்தேன். நான் எனக்கு மட்டும் இல்லை, இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 4 வருஷமாக நான் நடிக்காமல் இருந்தது இல்லாமல் உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும், ஏன் இன்றைக்கி இவ்வளோ பேர் நம்ம இந்த இடத்துல ஒன்றா உட்காந்துருக்கோம்னா அது கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். பெரிய விஷயம். கொரோனான்னு ஒரு கொடுமையான நோய் வந்து தம்பி அண்ணன் பார்க்க முடியல, தாயை மகன் பார்க்க முடியல, மனைவியை புருஷன் பார்க்க முடியல, பிள்ளை அப்பா அம்மா பார்க்க முடியல. அதாவது வெளிநாடுகளில் போய் இருந்தால் தான் நம்ம ஒரு தகப்பன் தாய் இறந்துட்டால் கூட அவங்க வர்றதுக்கு விசா கிடைக்காது, வந்து பார்க்குறதுக்கு லேட்டாங்க. அடுத்த தெருவில், அது தன்னுடைய வீட்டில்
ஒரு கணவனே இறந்தால் கூட மனைவி மாடியில் இருந்துக்கிட்டு ஐயா சீக்கிரம் தூக்கிட்டு போங்க என் பிள்ளைகளுக்கு வந்துட போகுது அப்படின்னு பயந்து நடுங்கிய காலத்தை அதுலேயும் நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணோம். அதாவது என்னுடைய பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனை ஆகிப்போச்சு. அந்த கொரோனாங்கிற பிரச்சனை வந்து உலகளாவியாக எல்லாரையும் பயமுறுத்தி அச்சுறுத்தி எல்லாரையும் மிரள வச்சு மொத்தத்துக்கு இந்த நாட்டு மக்கள் உலக மக்களுக்கு தூக்கம் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுச்சு இந்த கொரோனா. அந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய காமெடி மக்களுக்கு பெரிய மருந்தாக இருந்தது வந்து எனக்கு கிடச்ச ஒரு பெரிய மருந்து. அந்த நேரத்தில் வந்து நான் அந்த நேரத்தில் நம்மளுடைய காமெடியை மக்கள்லாம் பார்க்குறாங்களே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் என் மனசை தேத்திக்கிட்டேன். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தப்பிச்சு இன்றைக்கி எனக்கு வாழ்வு கொடுத்து என்னை இந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தி இன்றைக்கி உங்கள் முன்னாலெல்லாம் கொண்டாந்து நிப்பாட்டின என்னுடைய அண்ணன் சுபாஸ்கரன் லைக்கா தயாரிப்பாளர் அண்ணன் சுபாஸ்கரன் வந்து எனக்கு லைவ் கொடுத்தது மட்டும் இல்லை, மக்களே சந்தோஷப்படுற அளவுக்கு மக்கள் மத்தியில் பெரிய சுபாஸ்கரன் ஆகிவிட்டார் அவர். இன்றைக்கி அவருக்கு இந்த இடத்துல கோடான கோடி வணக்கத்தை நான் தெரிவிக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் உங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ வந்து என்னுடைய பயணம் கண்டிப்பாக ஒரு நகைச்சுவை பயணமாக இருக்கும். மக்களை இன்னும் நல்லா சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி தான் இந்த இந்த பூமியை விட்டு போகுங்கிறது எனக்கு என்னுடைய லட்சியம். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நம்ம எல்லாம் மறந்துட்டு, ஏன்னா ரொம்ப 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 இப்போ எல்லாருமே பாதிச்சிட்டோம். இன்னும் நான் மட்டும்தான் பாதிச்சேன். திரையுலகம்தான் நான் மட்டும் இல்லை, திரையுலகம் பாதிச்சு இந்த உலகமே பாதிச்சு போச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தை கடந்து இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு திருப்பி இப்படி ஒரு வாழ்வு வந்தது. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், மக்களுக்கு நன்றி சொல்லுவோம். என்னை வாழ வைத்து எனக்கு வாழ்வு கொடுத்து வரப்பிரசாதம் மாதிரி தந்த என்னுடைய மக்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, அதாவது தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவரை என்னைக்கு பார்த்தனோ அன்னையிலேருந்து எனக்கு எல்லாமே அதாவது பிரைட்டாக இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது. நான் ஒன்றும் இல்லை, அவர் சும்மா போய் பார்த்துட்டு வந்ததுக்கு முன்னால் யதார்த்தமாக எனக்கு எல்லாமே நல்லபடியாக அமைச்சு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உங்களுடைய உதவியெல்லாம் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. நன்றி, வணக்கம். பிரச்சனை இருக்கு. யார்கிட்ட கேட்குறீங்க? ஓகேவா? கேக்குதா? ஹலோ. ஓகே 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 தான். இல்லை, நாய் சேகர் தலைப்புக்கு வந்து பிரச்சனை இருக்கு. நீங்கள் தான் அதை வந்து பண்ணீங்க படம். அந்த நாய் சேகர கேரக்டரை உருவாக்குற மூளை இது, மோக நான். இதுக்கு பதில் அவர் சொல்லுவார். தலைநகரம் படம் டைரக்ட் பண்ணும்போதே நாய் சேகரன்ட்டு தலைநகரம் படம் பண்ணும்போது நாய் சேகரன்ற ஒரு கேரக்டரை நாங்கள் க்ரியேட் பண்ணோம். அதில் வந்து வடிவேலன் தான் நடிச்சிருந்தார். இப்போ கைப்புள்ளனா யார்? வடிவேலு. வீரபாகனா வடிவேலு. என்கவுண்டர் ஏகாம்பரம்னா வடிவேலு. அப்போ நாய் சேகரனா வடிவேலோட முகம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இன்னொருத்தரோட முகத்தில் அதை வச்சு பார்க்க முடியாது. பதிவு பண்ணி வச்சுருக்கிறவங்க வந்து வடிவேலு சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். அதனால் அவங்க மறுபடியும் வடிவேலனை நடிக்க வந்திருக்காரு. அதனால் அவங்க வந்து அதை ஒரு பெருசாக சொல்ல மாட்டாங்க, டைட்டில் கொடுத்துருவாங்க. அதுக்குண்டான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது டைட்டில் முடிஞ்சிடும். வடிவேலில் மீனாட்சி பேசுகிறேங்க. இந்த நாய் சேகர் கேரக்டர் கடைசியில் திரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்னு தான் முடியும். இந்த படத்தில் அவங்க கூட நயன்தாரா நடிக்காங்களா? அது கண்டினியூஸ் ஆகுது. எந்த படத்தில்? திரிஷா இல்லைன்னா நயன்தாரா சொல்லுவீங்களா? ஆமாம். அது இப்போ நயன்தாரா நடிக்கிறாங்க. அந்த அப்படி ஒன்றும் இல்லையே. அது உங்களுக்கு எப்படி தகவல் வந்திருக்கா? இல்லை, அந்த கேரக்டர் வந்து அப்படி தான் முடியும். திரிஷா இல்லைன்னா நயன்தாரா பார்க்க போகிறேன் அப்படி அந்த மாதிரி இதில் எண்டே கிடையாது. அந்த மாதிரி இதில் ஒன்றும் கிடையாது. இது வேறு. இந்த கதையில் வந்து வேறு கதாநாயகிலாம் எனக்கு கிடையாது. இது கதையில் வந்து அவங்க நாயகி அவங்க. அப்புறம் 10 வருஷமாக அவங்க நடிக்க முடியாமல் நிறைய பேர் கேட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க, நடிக்க வேண்டாம் வைகை புயலுக்கு. அந்த கேட்டு போட்டவங்களுக்குலாம் நீங்கள் சொல்லுவதா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? அவ்வளோதான் சொல்லுவேன் நான். அதாவது நான் சொன்ன காமெடி தான், எனக்கு எண்டே கிடையாது. வேற என்ன? அதுக்கு மேலே என்ன சொல்லுது? 10 வருஷத்தில் கொஞ்சம் ஒரு 5-6 படம் நடித்தேன் நான். அதில் கூட நான் ஓரளவுக்கு சமாளித்தேன். இந்த இடைப்பட்ட காலங்களில் கால் வைக்க இடம்லாம் கண்ணி வெடியாக வச்சாங்க, தப்பிச்சிட்டேன்.
இல்லை நீங்கள் கால் வச்ச இடம் எல்லாம் கன்னிவெடின்னு சொல்கிறீங்க. அவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்கள் சரியா படத்துக்கு நடிக்க வர மாட்டீங்க, கரெக்ட் டைமுக்கு போல, திடீர்னு இதெல்லாம் ஆர்டிஸ்ட்டை மாற்ற சொல்கிறீங்க, ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஷெட்டு போட்டிருந்தோம், இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கு, அவர்னால எங்களுக்கு பெரிய இழப்பாகி போயிடுச்சு. யார் சொன்னது? அந்த ப்ரொடியூசர் யார் அந்த படத்துக்கு? அந்த படத்துக்கு புடிச்சார் நீங்கள் சொல்லுங்கள். அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டது யார் உங்களுக்கு? இப்போ யார் பேசுறது? அந்த படத்துக்கு புடிச்சர் யார்? சங்கர். அப்படி அதை முதல்ல சொல்லி நான் சொல்லுவேன், இது பூராமே பொய். அப்ப அவங்க சொன்னது எதுவுமே குற்றச்சாட்டு எதுவுமே பூரா பொய்யின்ட்டல்ல. இப்ப அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேல இழப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்க எவ்வளவு கொடுத்து அதை முடிச்சு வச்சீங்க? நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? 100 கோடி ரூபா கூட இழப்புன்னு சொல்லுவாங்க, விட்டுருங்க. உண்மையிலே இழப்பு இருந்துச்சா? நீங்க அந்த பிரச்சனைக்கு முடிவு எப்படி கொண்டு வந்தீங்க? அந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சிச்சு? அதாவது இந்த படத்துக்கு சுபாஸ்கரன் தான் முதலாளி. அவர் என்ன நேரில் எனக்காண்டி லண்டன்லேருந்து இங்கே வந்தார், வந்து பேசி இந்த படத்தை அவர் எடுத்துக்கிட்டார். அவ்வளோதான். அது இல்லை சார், ஏற்கனவே அந்த இம்சி அரசன் 23ஆம் புலிகேசி 2 அந்த படத்துக்கு பிரச்சனை எப்படி முடிஞ்சிச்சுன்னு கேட்குறேன். சொல்லுங்கள். அதை பற்றி வெளியில் இது பண்ணோம்னா, திரைப்பட தயாரிப்பாளர் திரு முரளி அவர்களும் மன்னன் அவங்களாம் சேர்ந்து ஸ்மூத்தாக வந்து இது பண்ணிட்டாங்க, எந்த இஷ்யூவும் இல்லை. செட்டில்மெண்ட் பண்ணிட்டோமா? அதுக்கு இல்லை, அது ஒன்றும் இல்லை, சிறப்பாக பண்ணிட்டாங்க, எல்லாமே பக்கம் முடியும். யார்? நானா? ஆத்தாடி அந்த ஏரியா பக்கமே போக மாட்டேன். அந்த சாவுகாசமே நம்மளுக்கு வேணாம்யா. அது ஏன்னே பழச பூரா, அதாவது அதெல்லாம் போய் எடுத்தோம்னா அது அந்த வேணாம்னு விடுங்க. வேறு ஏதாவது பேசுவேன் புதுசாக, நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது நல்லா பேசுவேன். அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேலே இந்த படம் பண்ணுறேன் நான் லைக்காவுக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எதுவும் பண்ணுற ஐடியாவே கிடையாது. இனிமேல் இந்த மாதிரி படம் நான் பண்ண மாட்டேன். ஆனால் 2011 நீங்கள் 2011 லேசாக அரசியல் வந்து டச் பண்ணீங்க. நீங்கள் அப்போ அரசியல் அப்போ குதிர்ச்சி இருந்தால் இப்போ ஒரு எம்எல்ஏ ஆகிருக்கலாம். அதை வந்து ஏன் விட்டீங்க? உங்களுக்கு அரசியல் பிடிக்கலையா, இல்லை பிற்காலத்தில் வருவீங்களா? இல்லை, அரசியல் மூலம் திரையில் நடிப்போம். மக்களுக்கு பிடிச்சது இப்போ வந்து தேவை, நீங்கள் நடிங்க வடிவேல் அப்படின்றாங்க. அதனால் அது வேண்டாம். நம்ம காலத்தில் வாய்ப்பு இருக்கா? எதிர்காலம் என்னைக்கு வருதுன்னு பார்ப்போம். எதிர்காலத்தில் அந்த தேதியை பார்த்து எப்போ நீங்கள் திமுகவில் சேர போகிறீங்கன்னு கேட்குறாரு. இது ஓவர் பிட்டு அவர் எடுத்துடுறாரு. அவருக்கு அதாவது அவர் பாயாசம் ஒத்துக்கணேன்னு ஒருத்தன் சொல்லுவான். அப்படி எனக்கு கொஞ்சம் ஒத்துக்கணும் சொன்ன மாதிரி இந்த பார்ட்டி எப்படி பிட்ட போடுது பாருங்க. ஆனால் எப்போ திமுக வர போகிறீங்க சார்? முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திச்சிங்களா? என்ன பேசுனீங்க, ஏதாவது சொல்ல முடியுங்களா சார்? யார் கேட்குறேன்? கையை தூக்கு. நான் இதை இங்கே கேட்குறேன். என்ன சொல்லுங்கண்ணே? முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அது விஷயமா ஏதாவது என்ன பேசுறீங்க? ஏதாவது அவரை பார்த்தோன்னு சொன்னார், சீக்கிரம் படம் நடிங்க வடிவேலு அப்படின்னு. கண்டிப்பாக உங்கள் ஆசீர்வாதம் இருக்க வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு வாழ்க அப்படின்னு கொஞ்சம் பேசிட்டு நல்லா விசாரிச்சார். வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கலாம் கேட்டு விசாரிச்சு அனுப்புகிறார். யாருங்க? கையை தூக்குங்க. அம்மா அங்கே இருக்காரு 5 மைலுக்கு அங்கிட்டு. சொல்லுங்கண்ணே. இதுக்கான காரணம் வந்து உங்களோட பிரச்சனையை முடிச்சு வச்சது இந்த தயாரிப்பாளர் சங்கமா அல்லது முதல்வரை சந்தித்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து அழைப்புங்களா? அதாவது முதல்வரை பார்த்ததுலேருந்து எனக்கு நல்லா, நான் சொன்னேன்ல இப்போ, அவர் பார்த்ததுலேருந்தே எனக்கு எல்லாமே நல்ல வைப்ரேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்கமும் இறங்கி இந்த பிரச்சனையும் இல்லைங்க, உங்களுக்கு ரெட்டு கார்டே போடலைங்க, யாரும் ரெட்டுன்னு சொன்னது பொய், இங்கே ரெட்டே இல்லை, வாய்மொழியில் தான் அவங்கள நடிக்க விடாமல் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரெட்டு கிடையாது, இங்கே வாங்க பிரச்சனை ஈஸியாக முடிச்சலாம் பேசி பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் சுபாஸ்கரன் சார் நேரில் போய் பார்த்தேன், பிரச்சனையை முடிச்சிட்டேன். நன்றி. நாய் சேகரில் அண்ணனுக்கு ஜோடி கிடையாது, ஆனால் ஒரு லீடு ஹீரோயின் ஒருத்தவங்க நடிக்கிறாங்க, பெரிய ஹீரோயின் ஒருத்தவங்க நடிக்கிறாங்க, அது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அண்ணனுக்கு ஜோடி கிடையாது படத்தில். இல்லை, இது புதிய கதை சார். அந்த டைட்டில் அந்த படத்துக்கு அந்த டைட்டில் தேவைப்படுது, அதுக்காக தான் நாங்கள். இல்லைன்னா இப்போ நானும் ரவுடி தான்ற ஒரு டைட்டில் இருந்தது, அதை யாரோ வச்சாங்க, நாங்கள் கேட்கவே இல்லை, அது நம்மளுக்கு தேவைப்படலை. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வச்சாங்க, நம்ம அதை கேட்கல. நிறைய டைட்டில் வைக்கிறாங்க, நான் திரிசா இல்லை நயன்தாரா, கேட்கல. இந்த கதை தேவைப்படுது எங்களுக்கு. இந்த நாய் சேகரன்றது இந்த படத்தில் நாய்க்கும் வடிவேலனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதை வச்சு ஒரு கொஞ்சம் கதை தேவைப்படுது, அதுக்காக தான் இந்த டைட்டில் நாங்கள் பண்ணுறோம். அண்ணா ரொம்ப நாள் கழித்து நடிக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. அண்ணா இங்கே பாருங்க அண்ணா, ரொம்ப நாள் கழித்து நடிக்க போகிறதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஏற்கனவே சண்டைங்கிற படத்துலையும் விஜய் கூட ஒரு படத்துலையும் நடிச்சிருக்கீங்க.
அதோடைய ஆடியன்ஸ் வந்து எப்படி உங்களுடைய ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சண்டேன்னு படத்தில் நடித்தேனா? இது என்ன புதுசாக இருக்கு? கத்தி சண்டை. கத்தி சண்டை, கத்தி சண்டை இவர் தானே? அதான். ஆமாம். அதை வந்து ஆடியன்ஸ் வந்து எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏற்றுக்கிட்டேன். எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? இல்லை சார், ஒரு வடிவேல் அண்ணன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகன். அவருக்கு நிறைய, அதாவது ஒரு சிங்கத்துக்கு தயிர் சாதம் வைக்கிற மாதிரி தான். அவருக்கு நிறைய காமெடி பண்ணோம்னா அவர் மிக பிரமாதமாக பண்ணுவார். சில டைமில் காமெடி பண்ண முடியாமல் போயிடுது. இப்போ இந்த படத்தில் வந்து அவர் என்ன சொன்னார், முழுக்க நான் நடிக்கணும், ஃபுல் காமெடியாக இருக்கணும் இந்த படத்தில், கொஞ்சமாவது நீங்கள் அப்படி இப்படின்னு போயிடாதீங்கன்னு சொன்னதுனால தான் சரி இந்த படத்தில் முழுக்க அவரையே வச்சு ஒரு கதை பண்ணிருக்கேன். இதுக்கு இந்த கதையில் அவர் ஒரு காமெடி நாயகன், ஃபுல்லாக காமெடியாக இருக்கும். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ண வருவார் அவர். 4 வருஷத்துக்கு அப்புறம் நடிக்க வர்றீங்க. இந்த ஓய்வு காலத்தின் மூலம் வந்து உங்களுடைய வழக்கமான இயல்பான நடிப்புல ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா சார்? மீண்டும் பழைய நடிப்பை வெளிப்படுத்த ஒன்மோர் பண்ணுங்க. நடிக்க வர்றீங்க, கேப்புக்கு அப்புறம் நடிக்க வர்றீங்க. 4 வருஷத்துல 2 வருஷம் கொரோனா. இது இந்த இடைப்பட்ட இந்த இடைவெளிங்கிறதுனால உங்களால பழைய நடிப்பை வந்து மீண்டும் திரையில கொண்டு வர முடியுமா? ஏன் என்னாச்சு, கையால் விளங்காமையா போச்சு? ஏங்க நல்லா இருக்குங்க, அதெல்லாம் கண்டிப்பா அதை விட பிரமாதமா இருக்குங்க. வடிவேல் சார், நீங்க வந்து தேமுதிகவை எப்போ எதிர்த்து நீங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சீங்களோ நீங்க என்னமா கேட்டீங்களா? அந்த கடையை மூடுங்கண்ணே. அந்த கடையை மூடுங்கண்ணே. அடுத்து அதை விட்டுருங்க, அந்த விட்டுருங்க. அந்த கடையை மூடுங்கண்ணே. படத்துல நீங்க நடிக்கிறீங்களா? என்ன ராஜசேகரன் படத்துல நீங்க நடிக்கிறதாக ஒரு இல்ல, அப்படி என்று யாரும் இன்னும் பேசல சார். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே இப்ப தேமுதிக பெரிய அளவுல ஜொலிக்காம போயிடுச்சு. ஆனா வேற யாரும் கேளுங்க. நானே சார், வடிவேல் சார், நீங்க நடிக்க வரீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடிகர்கள் யார் அது? சொல்லுங்க. கவிதா அம்மாவா? ஆமா, நீங்க நடிக்க வர்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடிகர்கள் யாரும் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஃபோன் பண்ணாங்களா? இது ஒரு क्वेश्चन. நிறைய ஃபோன் வந்துகிட்டு இருக்கு எனக்கு. நிறைய வருது, நிறைய ஃபோன் வருது. நீங்க 4 படங்கள் நடிக்கிறதா சொன்னீங்க சில தினங்களுக்கு முன்னாடி பேசும்போது. நிறைய ஃபோன், எல்லாமே கதை நாயகன், எல்லாம் நல்ல நல்ல கதையா வந்திருக்கு. லாரன்ஸ் ஃபோன் பண்ணாரு, அர்ஜுன் சார் பேசினாரு, சிவகார்த்தியன் பேசியிருக்காரு. எல்லா படங்களையும் பூரா அந்த லைக்காவில் சில படங்கள் பண்ணுறேன். 2 படம் முதல்ல கதையின் காமெடி நாயனாக நடிச்சுட்டு அப்புறம் பூரா கதாநாயகன் வேற, காமெடியன் நான் அப்படி போகும். மற்ற நடிகர்கள் கூட அதான் இவர் படம் நம்ம பிவா சார் டைரக்ஷனில் நம்ம இவர் லாரன்ஸ். சார், இந்த இடைப்பட்ட காலத்துல தமிழ் சினிமாவில் நிறைய நகைச்சுவை நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச நகைச்சுவை நடிகர்? எனக்கு பிடிச்ச நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு, தங்கவேலு, நாகேஷ், தேங்காய் சீனிவாசன், அப்புறம் சுள்ளிராஜன், அப்புறம் எல்லாரும். ஆஹா, ஒரு பாட்டு ஏர்ல இருக்கு வந்திருக்கீங்க. சரி, அடுத்து நெக்ஸ்ட். நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ணா, சோசியல் மீடியால மீம்ஸ் கிரியேட்டர்லாம் நிறைய இருக்காங்க. உங்களை பத்தி எந்த சம்பவம் உலகத்தில் நடந்தாலும் ஒரு மீம்ஸ் உங்களை வச்சு போட்டுருந்தாங்க. என்ன மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் உங்களை பத்தி மீம்ஸ் போடுறாங்க. உங்களை பத்தி பாட்டு, எந்த பாட்டு என்ன படம் வந்தாலும் உங்களோட வெர்ஷன் சொல்லி போடுறாங்க. அந்த மீம்ஸ் இதெல்லாம் நீங்க சோசியல் மீடியால பாக்கீங்களா? அவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நீங்களே 10 அனுப்பியிருக்கீங்க. எனக்கு நிறைய அனுப்புவீங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்போ முந்தியெல்லாம் ஒரு மேடையில் ஒரு அரசியல்வாதி பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ பேசிக்கும்போது நம்ம பதிலே சொல்ல முடியாது. கீழே உட்காந்து மீட்டிங்கை தான் பார்ப்போம். என்னென்ன பதில் பேச முடியாது. அப்போ நான்லாம் முந்தியெல்லாம் என்ன செய்வேன்னா, எங்கள் ஊரில் யாராவது மேடையில் ஒருத்தர் பேசியிருக்கும் போது இந்த நாட்டிலே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கும்போது கீழே நான் கால் மேலே கால் போட்டு படுத்திருப்பேன். அவர் டேய், நான் ஒரு பெரிய மனுஷன் பேசியிருக்கேன், கால் மேலே கால் போட்டிருக்கேன் அப்படிம்பாரு. நான் சொன்னேன், கீழே படுத்தாயா காலத்துக்கு மேலே போட்டிருக்கேன், நான் மேலே என்ன காலத்துக்கு மேடையிலையா போட்டிருக்கேன் அப்படிமே. இப்போ அந்த காலத்தில் எது பதில் பேச முடியாது, எது பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மீம்ஸில் எல்லா கவுண்டரும் வருது. ஒருத்தருக்கு பதில் சொல்கிறதா உடனே செல்ஃபோன் மூலிமா எல்லாமே வந்துடுது. ஒருத்தர் தப்பாக பேசினாலும் ரைட்டாக பேசினாலும் எங்கே தவறு நடந்தாலும் ஜங்கிலி ஏற்றாலும் ரேப் பண்ணாலும் உடனே இன்றைக்கி வந்து பூரா செல்ஃபோனில் வந்துடுது. இப்போ யாரும் தப்ப முடியாது. இப்படி ஒரு காலம் வந்துருச்சு இன்றைக்கி. அதானே? நீங்கள் என்ன கேட்டீங்க? இப்போ சொல்லுங்கள். கிரியேட்டருக்கு எனக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே அது மிகப்பெரிய ஒரு அதாவது உலகம் உள்ளங்கைக்கு வந்துருச்சு.
செல்ஃபோனுங்கிறது ஒரு உள்ளங்கை மாதிரி, அது உலகமே உள்ளங்கைக்கு வந்துச்சு. லேசாக இதில் விரித்து பார்த்தோம்னா எங்கெங்கே என்ன நடக்குது பூரா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சொன்ன மாதிரியே இப்போ இந்த சிச்சுவேஷன்ல எல்லாமே சோஷியல் மீடியா, ஓடிடி அப்படின்னு வச்சு திரையரங்குல கூட்டம் இன்னைக்கு இல்ல. 2-3-4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆயுத பூஜை இந்த கொரோனாக்கு அப்புறம். 50% இருக்கைகளை வச்சுதான் தேட்டர் திறந்திருக்காங்க. இருந்துமே கூட்டமே வரல. நிறைய திரையரங்குகள் வந்து காட்சிகள் ரத்து பண்ண வேண்டிய இது எப்படி இருக்கும் நினைக்கிறேன்? ஐயோ உங்களை தான் கேட்குறாருங்க. வடிவேல் சார் சொல்லுங்க. இல்லை இப்போ தயாரிப்பாளருக்கு இல்லை இப்போ கொரோனா பிரச்சனைனால யாருமே இது பண்ணல. கொரோனா தாக்கு முடிஞ்ச உடனே சரியாயிடும் எல்லாமே. சார் ஒரு பெரிய படங்கள் வந்து சரியாயிடும். வடிவேல் சார் வெப் சீரிஸ்ல நடிக்கிறதா ஒரு செய்தி வந்தது, உண்மையா? இல்லை அது நிறையா அதெல்லாம் பேசத்தான் செஞ்சாங்க. எல்லாம் அதை மாதிரி எதுவும் கமிட் பண்ணல நான். ஓகே, பட் உங்களுக்கு பண்ணுறதுக்கு இஷ்டமா? இல்லை சீரிஸில் ஓடிடியில் இப்போ பூரா திரைக்கு பெரிய திரைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம்ல, அது காலங்கள் பிற்காலங்களில் பார்த்துக்குவோம். வடிவேல் சார், நீங்கள் பொதுவாக நடிப்புக்கு அப்பாற்பட்டு யாரு இங்கே எங்கே அதானே நடிப்புக்கு அப்பாற்பட்டு பொதுவாக அந்தந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி சில எம்ஜிஆர் பாடல்கள், சிவாஜி பாடல்கள்லாம் கரெக்டான சுச்சுவேஷனை பாடுவீங்க. இப்போ கம்பேக் கொடுத்துறீங்களா? என்ன பாட்டு பாடணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பாட்டு ஒன்று பாடுங்களேன். படத்துலையா? இல்லை, இப்போ உங்களுக்கு எப்போதுமே படத்துலையும் நிறைய பாட்டு பாடுவீங்க. இப்போ என்ன பாட்டு பாடணும்னு நினைக்கிறீங்க இந்த கம்பேக்குக்கு? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், என் தாயை பார்த்து பாடுறேன். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும், பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. ஓகே, அருமை அண்ணே. நான் 3-4 மாதம் ஆகிட்டு திமுக ஆட்சி வந்து, திமுக ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உதயநிதி ஸ்டாலின் கூட நீங்கள் நடிப்பீங்களா? நடிப்பேன், கண்டிப்பாக கூட நடிப்பேன். திமுக ஆட்சி வந்ததுலேருந்து எனக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது, மக்கள் சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மீடியாவில், நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நிறைய திட்டங்களை ஒவ்வொன்றா நிறைவேற்றிக்கிட்டே வர்றாங்க. மக்கள் மத்தியில் பெரிய சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் தான். மக்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். முதல்ல அதைத்தான் நான் பேசிக்கணும். விவேக் தானே? எங்கேருந்து அங்கே, அதாவது முதல்ல என்னுடைய நண்பன் விவேக்கு தான் நான் முதல்ல நான் அஞ்சலி சொல்லியிருக்கணும், அதை மறந்துட்டேன். ஒரு அருமையான நண்பன். அவன் இறந்தது வந்து இந்த திரை உலகத்துக்கும் இந்த மக்களுக்கும் பெரிய இழப்பு. அது அவனுடைய இறப்பை வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஒரு நல்ல என்னுடைய சக நடிகை அவன். அந்த நண்பன் போனது எனக்கு பெரிய மிகப்பெரிய வேதனை. எவ்வளோ வேதனை இல்லை, நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடந்த வேதனைலாம் எவ்வளோ நடந்திருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்து பிள்ளை இழந்து, கணவனை இருந்து, குடும்பத்தில் எத்தனையோ பேர் இழந்து மக்கள் தவிக்கிற நேரத்தில் இப்படி விவேக்கும் அந்த குடும்பத்தை விட்டு போனது வந்து ரொம்ப வேதனையான விஷயந்தான். அவன் ஆன்மா சாந்தி கேட்டணும். அன்றைக்கி அவன் இடத்தையும் சேர்த்து நிரப்ப வேண்டிய பொறுப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்கான். கண்டிப்பாக அவன் ஆன்மா சாந்தி அடையணும், நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் ஃபைனலாக உங்கள் பிராண்டு 4 டைலாக் சொல்லுங்கள். வந்துட்டாயா வந்துட்டாங்க அதெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். நிறையா இருக்குது. வந்துட்டேன் நானே சொல்லவா? வந்துட்டாயா. ஓகே, ஆயிட்டேன், தேங்க்யூ. பாட்டு பாடுறீங்களா வடிவேல் சார்? உங்க பாட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு படத்தில். நீங்கள் பாடுற பாட்டுகளுக்கு இந்த படத்தில் பாடுறீங்களா? கண்டிப்பாக ஒரு பாட்டு பாடுறேன் நான். இந்த படத்தில் ஒரே 2 பாடல் இருக்கு, அதில் ஒரு பாட்டு நான் பாடுறேன். தேங்க்யூ ஸோ மச், மிக்க நன்றி. தற்போது லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஹெட் திரு